அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்றைய பிதற்றல் சினம். சான்றோர் பெருமக்களே, வள்ளுவர் சொல்லுகிறார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். மிக அழகாக சொல்லுகிறார், ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்றால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அப்படி காக்காவிட்டால் என்ன ஆகும்? அந்த சினம், கோபம் அவனையே கொன்றுவிடும். மாற்றானை அல்ல, பகைவனை அல்ல. சினம் யாருக்கு வருகிறதோ, கோபம் யாருக்கு வருகிறதோ அவனையே கொன்றுவிடும். தற்கொலைக்கு சமம். ஆக சான்றோர் பெருமக்களே, நாம் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். ஆக நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் கோபம் வராமல் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அது அவ்வளோ எளிதா? மனிதர்களுக்கு கோபம் வராமல் இருக்குமா? அது எளிதா? நாலடியார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலம் இன்றி பறக்கும், அடுங்காலை நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சான்றோர் சினம்னு சொல்கிறார் நாலடியாரில். என்னவா? நெடுங்காலம் ஓடினும் நீசர் வெகுளி கெடுங்காலம் இன்றி பறக்குமா. கயவர்களுக்கு கோபம் வந்தால் அது நெடுங்காலம் தனியாது. அப்படி சொல்லிட்டானே, என்னை அறிவில்லைன்னு சொல்லிட்டானே, எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லிட்டானே. எப்போ சொல்லி 15 வருஷம் ஆகுது. சொன்னவங்க கூட செத்தே போயிட்டான். இவன் அதை மறக்காமல் அப்படி சொன்னானே, என்னை அப்படி சொன்னானே, என்னை அப்படி சொன்னானே. அந்த கோபம் தணியாமல் இருக்கிறது. எவ்வளோ நாள் ஆச்சுப்பா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போது வெகு காலம் கழிந்தாலும் கோபம் தணியாமல் மேலும் மேலும் பெருகும். அவன் மேலே இன்னும் கோபம் அதிகம்தான் ஆகும். அவனுக்கு துன்பம் கொடுத்தது இல்லாமல் அவன் பிள்ளைக்கு துன்பம் கொடுப்பான், அவன் குடும்பத்துக்கே துன்பம் கொடுப்பான். யார் அவன்? நாலடியார் என்ன சொல்லுது? கயவன், கீழானவன், அவன் சரியான ஆள் இல்லை. அப்போது கீழானவர்கள் என்ன செய்வார்கள்? கோபம் வந்தால் அதை தணிக்க விடாமல், அதை ஆறப்போடாமல் மேலும் மேலும் கோபத்தை வளர்ப்பார்கள். அப்போது கயவர்களுக்கு கோபம் வரும், அது வளர்ந்து கொண்டே வரும். அதே நாலடியார் சொல்கிறாரு, அடுங்காலை நீர் கொண்ட வெப்பம் போல் தானே தனியுமே சீர்கொண்ட சான்றோர் சினம். தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு நம்ம விறகு போட்டு எரிக்கிறோம், சூடு பண்ணுறோம் குளிக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும்? விறகு எரியும் போது தண்ணி சூடாகும். அப்புறம் விறகு அணைச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி கொஞ்ச நேரத்தில் சூடு குறைந்து விடும், தணிந்து விடும். அழகான எடுத்துக்காட்டு சொல்கிறார் நாலடியார். ஆக தண்ணீரை நாம் சுட வைத்தால், விறகு வைத்து எரித்து சுட வைத்தால் என்ன ஆகும்? அது வெப்பமடையும். சூடு பண்ணுவதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்தில் அந்த சூடு குறைந்து விடும், தணிந்து விடும். அதுபோல் சான்றோர்களுக்கு கோபம் வரும், வராமல் இருக்காது. ஆனால் வந்த கோபம் நீர், சுடுநீர் ஆறுவது போல கொஞ்ச நேரத்தில் அது தணிந்து விடும். அப்போ என்ன தெரியுது? சான்றோருக்கும் கோபம் வருகிறது, ஆனால் அது சிறிது நேரத்தில் தணிந்து விடுகிறது. அப்போ யார் அவன்? சான்றோன். கோபம் கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சி போனால் அவனுக்கு என்ன பேருப்பா? சான்றோன்னு பேரான். கோபம் வந்தது மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது பல வருஷங்களுக்கு பிறகு. யாரா நீ? கயவன், கீழானவன். இவன் யாருப்பா? சான்றோன், மேலானவன். கொஞ்ச நேரத்தில் தணிஞ்சிடும். அப்போது இதில் ஒன்று தெரிகிறது, கயவனுக்கும் கோபம் வருது, சான்றோனுக்கும் கோபம் வருது. வள்ளுவர் சொல்கிறாரு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். உன்னை நீ காப்பாற்றிக்கணுன்னா சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். இங்கே இவனுக்கு வருதுன்றார் நாலடியார்.
கயவனுக்கும் சான்றோனுக்கும் வருதுன்றார். ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அந்த அம்மாவும் அதான் சொல்கிறாங்க. கற்பிளவோடு ஒப்பர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே வில் பிடித்து நீர் கிழியே எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். நாலடியார் என்ன சொல்கிறாங்களோ அதே தான் இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, ஔவையாரும் சொல்கிறாங்க. இதில் 3 பிளவு சொல்கிறாங்க. கல் பிளந்தது, பொண்ணு பிளந்தது, நீர் பிளந்ததுன்னு 3 சொல்கிறாங்க. கல் பிளந்தது யாராம்? கயவராம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து. கோபம் வந்துச்சுன்னா, டே நீ என்னையாடா அப்படின்னு சொன்ன, என்னையா முட்டாள்னு சொன்ன, போடா இதோட சரிடா அப்படின்னு சொல்லி அதோடு சாவுற வரைக்கும் அவன் கூட பேச மாட்டான். யார் அவன்? கயவன். கல் உடஞ்சிச்சின்னா நீங்கள் எதை போட்டும் ஒட்ட வைக்க முடியாது. அப்படி கயவர்களுக்கு கோபம் வந்தால் பிரிந்து விடுவர் நண்பரிடமிருந்து. அந்த பிரிவு எதற்கு சமம்? கல் பிளந்ததற்கு சமம். கல் உடஞ்சி போனால் சேர்க்க முடியாது. ஒழிஞ்சது தான், முடிஞ்சது தான். யார்? ஔவையார். சான்றோர் அப்படி கிடையாது. ஒரு குளத்தில் வில்லு எடுத்து அம்பு தொடுத்து அம்புனால் அந்த தண்ணியை அடிச்சிங்கன்னா அந்த தண்ணி என்ன ஆகும்? பிளக்கும். நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே மறுபடியும் வந்து சேர்ந்துடும். இப்படி அம்பினால் அடித்த தண்ணீர் பிளவு ஏற்பட்டு நிமிடத்திற்குள் மறுபடியும் ஒன்று சேருவது போல சான்றோர்களுக்குள் பிளவு வந்தால், கோபத்தினால் பிளவு வந்தால் அந்த தண்ணீர் பிளந்தது போல் உடனே சேர்ந்து விடுவர். யார்ப்பா நீ? சான்றோன். கோபம் வரும். இதில் என்ன தெரிகிறது? இவனுக்கும் கோபம் வருது, ஆனால் உடனே அது ஆறி போகிறது. இதில் இந்த அம்மா இன்னொருத்தரையும் சொல்கிறாங்க. கயவன் சொன்னாங்க கல் பிளந்ததுன்னு, சான்றோன்னு சொன்னாங்க நீர் பிளந்தது போல் சேர்ந்துருவான்னு. இன்னொன்று சொல்கிறாங்க, பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வாரே. பொண்ணு பிளந்துச்சுன்னா, மோதிரம் உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் அதை கூட்டி வச்சிடலாம். அது வேலை செஞ்சவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா. பொன் பிளந்தால் கூட்டி வைப்பது போல் இருவர் பிரிந்து விட்டால் 3வது நபர் யாராவது வந்து அவர்கள் 2 பேரையும் சேர்த்து வைத்தால் சேர்ந்து விடுவர். அப்படிப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன அடிப்படை ஒன்று தெரியுது? கயவனுக்கும் கோபம் வருது, சான்றோனுக்கும் கோபம் வருது, இடைப்பட்டவனுக்கும் கோபம் வருது. அப்போ மனுஷனாவே கோபம் வரும் போல் தெரிகிறது. ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம்னு சொல்கிறாரு. இப்போ அப்படி கூட ஆள் இருப்பாங்களா? இல்லாத வள்ளுவர் சொல்லி இருப்பாரா? எவ்வளோ தெய்வ புலவர் ஆயிற்று. இருப்பர். வள்ளுவர் சொன்னது போல தன்னைத்தான் காக்கின்ற, சினம் வராமல் காக்கின்றவர்கள் இருப்பார்கள், இருக்கிறார்கள். யாரா அவங்க அப்படின்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஞானிகள் தன்னை காத்து கொள்வார்கள் கோபம் வராமல். அப்படியா? யாருன்னா ஒரு ஞானி பற்றி சொல்கிறீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? புத்தர் பெரிய ஞானி, நடந்து போயிட்டே இருந்தார். ஒருத்தன் வந்தான், அவரை பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டினான். அறிவு இருக்கா? நீலாம் புத்தரா? நீலாம் பெரிய அறிஞரா? ஞானியா? என்னையா ஞானி என்று தாறுமாறாக பேசினான் ஒருத்தன். புத்தர் என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? சிரித்தார். அப்படியா? ஓஹோ, என்னை திட்டுறியா நீ? சிரித்தார். சீடன் கேட்டான், என்னங்க இப்படி தாறுமாறாக திட்டுறான், எனக்கே கோபம் வருது, அறையலாம் போல் தெரியுது, நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டான். அப்போ புத்தர் சொன்னார், அதான் ஞானி. அவன் சொல்கிறதுல உண்மை இருந்தால் நாம் திருத்திக்கணும். அறிவு இருக்கான்னு கேட்குறான். ஒரு வேளை எனக்கு அறிவு இல்லைன்னா நான் போய் அதுக்கு மேலே அறிவு வர்றதுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அவன் அறிவு இருக்குதான்னு கேட்டால் எனக்கு அறிவு இருந்துச்சுன்னா சரி, ஏதோ பொறாமையில் சொல்கிறான், அதுக்கு போய் நம்ம ஏன் கோவப்படணும்? அவன் பேரில் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அவன் சொல்வது உண்மையாக இருந்தால் நாம் திருத்தி கொள்ள வேண்டும்.
அவன் சொல்கிறது உண்மை இல்லை என்றால் ஏதோ சொல்கிறான் பொறாமையில் என்று விட்டு தள்ள வேண்டும். அவன் மேல் கோபப்படக்கூடாது. யார்ப்பா அப்படி இருப்பான்? புத்தர் இருந்தார். அவர் ஞானி. அதுபோல் ஞானிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள்தான் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். சான்றோர் பெருமக்களே, ஒரு ஞானி கங்கையில் குளிச்சுட்டு வந்தார். ஒருத்தன் வேணுன்னே அவரை கோபப்படுத்துறன்னு காரி துப்புனான். அவர் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அறிவு இருக்கா அவனுக்கு? நான் இப்போ தான் கங்கையில் குளிச்சுட்டு வரேன், என் பேரில் காரி துப்புறியாடான்னு கேட்டாரா? இல்லை. சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் படிக்கட்டில் இறங்கி கங்கையில் போய் குளித்தார். எப்போ வருவார்னு பார்த்துட்டு இருந்தாங்க. மறுபடியும் காரி துப்புனான். அப்போ அது கோபம் வந்துருக்கணுமே. மறுபடியும் போய் கங்கை, இப்படி 3 முறை 4 முறை காரி துப்ப போய் கங்கையில் குளித்தார். கேட்டான், சாமி இத்தனை தடவை காரி துப்புனா உங்களுக்கு கோபமே வராதாண்ணா? எதுக்குப்பா? உன்னால் தான் நான் இன்றைக்கு எப்பவுமே கங்கையில் ஒரு தடவை தான் குளிப்பேன், உன்னால் இன்றைக்கி 4 முறை குளித்தேன், ரொம்ப நன்றின்னார். தடால்னு காலில் விழுந்தான். அவர் ஞானி. நீங்கள் என்ன தான் கோபப்படுத்தணும்னு சொன்னாலும் நினச்சாலும் கோபம் வராமல் எவன் காக்கிறானோ அவன் ஞானி. அப்படி வள்ளுவர் சொன்னது போன்று கோபம் வராமல் காக்கின்ற ஞானிகள் உலகத்தில் இருக்கிறார்கள். சான்றோர் பெருமக்களே, நாம் அந்த ஞானிகளைப் போல இருப்பதற்கு முயற்சி செய்வோமா? கஷ்டமா? சான்றோனாக இருப்பதற்காகவாது முயற்சி செய்வோமா? கடினமாக இருந்தாலும் கோபம் வராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். வள்ளுவர் சொல்படி நமக்கு கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். ஒரு பையன் சொன்னான், நான் ஒரு ஞானின்னா. அடட, நான் இது வரைக்கும் உன்னை போல் ஞானியை பார்க்கலையப்பா. எப்படிடா ஞானி? எனக்கு கோபமே வராதுன்னா. அப்படியே உன் பேர் என்ன தம்பின்னு கேட்டேன். முருகேசன் அப்படின்னா. மறுபடியும் இன்னொரு தடவை கேட்டேன், உன் பேர் என்ன தம்பின்னு. முருகேசன். மறுபடியும் கேட்டேன், தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டேன். முருகேசன்டா. மறுபடியும் கேட்டேன், உன் பேர் என்ன தம்பி? இன்னொரு தடவை என் பேரை கேட்ட பல்லகலெல்லாம் உடச்சி உன் கையில் கொடுத்துருவேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.